இந்துக்களினுடைய கோவில், இந்துக்களுடைய நிலம், இது எல்லாமே இந்துக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்துக்கள் நாங்க யாரும் 10 பைசா செலவு இல்லாம டிகிரி படிச்சுட்டு வர முடியும் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு நாங்களே ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் வச்சுட்டு எங்களுக்கு நாங்களே லோன் கொடுத்துக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்படணும் எங்களுக்கு அவசியமே இல்ல. எங்க சுத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தர வாத்துட்டு கவர்மெண்ட் கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு எங்க சாமி பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி நிக்கிறமே. இந்து கோயிலோட நிலங்கள், இந்து கோயிலோட சொத்துக்கள்லாம் இந்துக்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒத்த பைசா இல்லாம படிச்சுட்டு வந்துருவீங்களா? சில மாசங்கள் முன்னாடி இந்து கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை வச்சு காலேஜ் கட்டி, இந்துக்களுக்காக காலேஜ் கட்டி இந்துக்கள் படிக்க வைக்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்துச்சு இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கோர்ட்டுக்கு போய் இது மாதிரி இந்து கோயிலோட வருமானத்தை எடுத்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு கேஸ் போட்டீங்க. நீங்க தானே போட்டீங்க? தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் ஆக்ட் HRNCE 1959. இந்த ஆக்ட் HRNCE ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்து டெம்பிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், வெல்த் எல்லாமே இந்துக்கள் கிட்ட தான் இருந்துச்சு. அப்ப எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? எவ்வளவு பேரை படிக்க வச்சீங்க? முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த நிலங்கள், அந்த சொத்துக்கள்லாம் எந்த ஹிந்து கிட்ட இருந்துச்சு? பார்ப்பன ஹிந்து கிட்டயா, சூத்திர ஹிந்து கிட்டயா, இல்ல பஞ்சம ஹிந்து கிட்டயா? அப்பெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பெரும்பான்மையா குருகுல கல்வி தானே. மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த குருகுல கல்விக்குள்ள எந்த ஹிந்துக்களால போய் படிக்க முடிஞ்சது? எத்தனை ஹிந்துக்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க?